மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் இந்த காலத்திலும் மக்களால் ரசிக்கப்படுகின்றன. அதற்கு முக்கிய காரணம் அவரின் படங்களின் விறுவிறுப்பான கதையமைப்பு, பொழுதுபோக்கு அம்சங்கள், பாடல்கள் மட்டுமின்றி படத்தை உருவாக்குவதில் சிறிய விஷயங்களில் கூட அவர் கவனம் செலுத்தியதுதான். காட்சிகளை அவர் படமாக்கியிருக்கும் விதமும் அதன் அழகும் படத்தோடு நம்மை கட்டி போடும். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகள் ஜப்பானின் ஹீரோசிமா, நாகாசாகி ஆகிய நகரங்களை உருக்குலைத்தன. உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தில் மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாய் விளங்கும் அணுசக்தி பற்றிய ரகசிய குறிப்பை வில்லன் கோஷ்டியிடமிருந்து அதே ஜப்பானிலேயே எம்ஜிஆர் மீட்பது போல காட்சி. இதற்காகவே எம்ஜிஆருக்கு ஒரு சல்யூட் போடலாம். அதற்கு முன்னதாக தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிற்கு எம்ஜிஆர் செல்வார். அந்த இடத்தில் துஷிதானி என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். அந்த ஹோட்டலில் தான் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் குழுவினர் தங்கியிருந்தனர். அந்த ஹோட்டலின் அழகை பார்த்த எம்ஜிஆர் அங்கேயே சில காட்சிகளை படமாக்க முடிவு செய்தார். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 1973ஆம் ஆண்டு வெளியானது. அந்த காலகட்டத்தில் கிராமங்களை விடுங்கள், சிறிய நகரங்களில் கூட ஹோட்டல் என்றால் குண்டு பல்பு, மங்கிய ஒளியில் கால் உடைந்த ஸ்டூல்களும், ஈக்கள் மோய்க்கும் மேஜைகளும், நசுங்கிய டம்ளர்களும் தான் நினைவுக்கு வரும். அதையெல்லாம் தகத்தெறிந்து இப்படியெல்லாம் கூட இருக்குமா என்று வியக்க வைத்தது துஷிதானி ஹோட்டல். அந்த ஹோட்டலில் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக தாய்லாந்து நடிகை மெட்டா ரூங்ராட்டா துஷிதானி ஹோட்டலுக்கு வருவார். ஹோட்டலின் முன்னறையில் இருந்து வாயிலை பார்க்கும் கேமரா கோணம் நாமே உள்ளிருந்து வாயிலை பார்ப்பது போல் இருக்கும். நடிகை மெட்டா நேராக தன்னை சந்திப்பது போல் காட்சியை எம்ஜிஆர் அமைத்திருக்கலாம். ஆனால் ஹோட்டலின் அழகை ரசிகர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே மிஸ்டர் ராஜ் என்று அழைத்தபடி, அதாவது போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் எம்ஜிஆரின் பெயர் ராஜ், ஹோட்டலின் முன்னறையை தாண்டி வெல்வெட் பாதையில் நடிகை மெட்டா ஓடி வரும்படி காட்சியை அமைத்திருப்பார். அப்போது ஓட்டலின் வேலைப்பாடுகள் மிக்க விதானத்துடன் கூடிய நீளமான வராண்டாவின் அழகை ரசிக்க முடியும். வராண்டாவை கடந்து வெளியே சென்றால் பரந்த இடம். அங்கே நடிகை சந்திரலேகாவும் நாகேஷும் இருப்பார்கள். அங்கே மெட்டாவை எம்ஜிஆர் அழைத்து வருவார். இவர்கள் 4 பேரும் இருக்கும் இடத்துக்கு பின்னால் பச்சையும் நீளமுமாய் நீரில் மின்னும் நீச்சல் குளம், அதன் எதிர்கரையில் பீரிட்டு அடிக்கும் நீரூற்றுகள், லோ ஆங்கிளில் கேமராவை வைத்து படம் பிடித்திருப்பார்கள். இந்த காட்சியில்தான் ஹோட்டல் துஷிதானியின் முழு பிரம்மாண்டமும் தெரியும். சமீபத்திய ஆண்டுகள் வரை சென்னையில் கூட 14 மாடிகளை கொண்ட LIC கட்டிடம்தான் பிரம்மாண்டம். ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் சென்னை வருவதாக காண்பிக்கப்பட்டால் அந்த கட்டிடத்தை தான் காண்பிப்பார்கள். அதற்கே தியேட்டரில் சலசலப்பு ஏற்படும். அதைவிட பல மடங்கு அடுக்கு மாடிகளை கொண்ட பல மடங்கு பிரம்மாண்டமான துஷிதானியை திரையிலே பார்த்த மக்கள் வியப்பில் வாயை பிளந்தார்கள். அந்த அளவுக்கு கட்டிடங்களை கூட மிக திறமையாகவும் அழகாகவும் காட்சிப்படுத்துவதில் எம்ஜிஆர் வல்லவர். அதனால்தான் அவரது படங்களில் ஒவ்வொரு பிரேமையும் இன்றும் ரசிக்க முடிகிறது. தமிழ் திரைப்படங்களில் தாயை பற்றி பாடல் என்றாலே சோகம்தான். ஆனால் தாயை போற்றும் பாடலையும் உற்சாகமாக பாட வைத்தது எம்ஜிஆரின் அடிமை பெண் என்ற திரைப்படம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடலை எப்போது கேட்டாலும் தாயின் மீது பரவசம் கலந்த பக்தி ஏற்படும். இந்த பாடல் காட்சியின் சில பகுதிகளை ஒகேனக்கல்லில் படமாக்கப்பட்டன. பாறைகள் நிறைந்த பகுதியில் பாய்ந்து வரும் தண்ணீரின் நடுவே எம்ஜிஆர் அமர்ந்திருப்பார். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட தண்ணீர் அடித்து சென்றுவிடும். லாங் ஷாட்டில் காட்சியை பார்க்கும் போது எம்ஜிஆரை சுற்றி சுமார் 100 அடி தொலைவுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இதைவிட இந்த பாடலில் தாயன்பை விளக்கும் காட்சி ஒன்று ரசிக்க வைக்கும். எந்த உயிரினமாக இருந்தால் என்ன, தாய் பாசம் பொதுதானே. ஒரு பறவை தனது கூட்டில் குஞ்சுகளுக்கு இரை ஊட்டும். இது ஸ்டாக் ஷாட் போல் இருக்கிறது, இடையில் சொருகியிருக்கிறார்கள் என்று நினைத்தால், கேமரா லாங் ஷாட்டில் வரும்போது பறவை கூட்டின் அருகே தலையை குனிந்து எம்ஜிஆர் பார்த்து கொண்டிருப்பார். காத்திருந்து இந்த காட்சியை அவர் படமாக்கியிருக்கிறார் என்பது புரிகிறது. அதே போல் ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகெனும் ஓவியம் இங்கே என்ற பாடல் தேவகானமாய் ஒலித்து நம்மை சொக்க வைக்கும். அந்த பாடலின் ஒரு காட்சியில் கதவை மூடியபடி நம்மை நோக்கி எம்ஜிஆர் வருவார். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென நம்மிடமிருந்து எதிர் திசையில் வெண்ணிராடை நிர்மலாவை நோக்கி செல்வார். அப்போதுதான் நமக்கு புரியும், முதலில் எம்ஜிஆர் நம்மை நோக்கி வந்த காட்சி கண்ணாடியில் தெரிந்த அவரது பிம்பம் என்று. இதில் விசேஷம் என்னவென்றால், காட்சியை படமாக்கிய அதே நேரம் அந்த பெரிய கண்ணாடியில் கேமரா தெரியாதபடி ஆங்கிலை அமைத்திருப்பார்.
இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தில் உலகம் அழகு கலைகளின் சுரங்கும் பாடலில் வரும் வரிகளை எம்ஜிஆர் படங்களை பார்க்கும்போது அனுபவத்தில் நாம் உணர முடியும். அந்த வரிகள் உள்ளம் மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும், அது செல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.